أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் இந்த நாட்டிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹுடைய இல்லத்தில் ஒன்று சேர்த்தானோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் ஒன்று சேர்ப்பானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று சேர்ப்பானாக. கஸ்வத் பத்ர், பத்ருடைய போர்க்களம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவை பொறுத்தவரை முஸ்லிம்களாகிய எமக்கு அந்த சீராவை அறிந்து கொள்வது கடமை. அந்த சீராவை அறிந்து கொள்வது எப்படி கடமையோ அதைவிட மேலான கடமை அந்த சீராவிலிருந்து படிப்பினை பெற்று எம்முடைய வாழ்வை மாற்றுவது. கதைகளை கேட்டு வரலாறுகளை கேட்டு நினைவில் வைத்துக் கொள்வதால் எந்த பலனும் இல்லை, அதில் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்ப்பதும் முடியாது. சீராவை படிப்பதுடைய நோக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை அறிந்து கொள்வதன் நோக்கம் இந்த வரலாற்றின் மூலமாக எம்முடைய வாழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டிய முறையில் அமைத்துக் கொள்வது மட்டும்தான். அல்லாஹ் இந்த உறுதியில் இந்த நினைவில் எமக்கு அல்லாஹ் தெளிவை கொடுத்து அதை வாழ்வில் பின்பற்றக்கூடிய வாய்ப்பை தருவானாக. நேரடியாக பத்ருடைய போர்க்களத்தில் நுழைவோம். நேரம் குறைவாக இருப்பதால் ஆதாரங்களை எம்மால் எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது, இதனுடைய தரம் என்ன என்பதை எல்லாம் விளக்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் சொல்லுகின்ற அனைத்தும் எம்முடைய அறிஞர்களால் சஹீஹுடைய தரத்தில் கூறப்பட்ட நபிமொழிகளும் வரலாற்று நிகழ்வுகளும் மட்டும்தான் இந்த உரையின் சுருக்கமாக எமக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ் அதில் எமக்கு தெளிவை தரட்டும். பத்ருடைய போர்க்களம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த முதல் போர்க்களம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனாவுடைய வாழ்க்கையில் ஜிஹாதுடைய கடமை வந்ததற்கு பிறகு, போர் செய்வதற்கான அனுமதி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதற்கு பிறகு முதல் போர்க்களமாக பத்ர் கருதப்பட்டாலும் அதற்கு முன்னாலும் சில போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாற்றில் சராயாக்கள், கஸ்வாக்கள், கஸவாத் என்று இரண்டு வகையான போர்க்களங்கள் உண்டு. சராயாக்கள் என்றால் படைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல், அடிக்கடி கேள்வி கேட்ப, நல்ல ஞாபகம் வச்சுக்க சொல்றதெல்லாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொள்ளாமல்
ரசூலுல்லாஹுவால் அனுப்பப்படுகின்ற படைகள் சராயாக்கள் என்று சொல்லப்படும். சரியா. கஸவாத், கஸ்வா என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள். ரசூலுல்லாஹுவே படை தளபதியாக இருந்து படையை வழிநடத்திய போர்க்களங்களுக்கு கஸ்வா என்று வரலாற்றிலே சொல்லப்படும். சராயாக்கள், சரியாக்கள் ரசூலுல்லாஹுவால் அனுப்பப்படுகின்ற படைகள். எத்துணை சராயாக்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறது, எத்துணை போர்க்களங்கள் ரசூலுல்லாஹுவால் நேரடியாக கலந்து கொள்ளப்பட்டு நடந்திருக்கிறது. யாருக்கு தெரியும்? எத்துணை போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ரசூலுல்லாஹ் நேரடியாக கலந்து கொண்டது யாருக்கு தெரியும்? அலெக்சாண்டர் கலந்து கொண்ட போர்க்களங்களை கேட்கவில்லை, முசோலினி நடத்திய போர்க்களங்களை கேட்கவில்லை, ஹிட்லர் கலந்து கொண்ட போர்க்களங்களை கேட்கவில்லை. எம்முடைய தூதர் கலந்து கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வை உயர்த்துவதற்காக போராடிய போர்க்களங்கள் எத்துணை தெரியாது. அதுவெல்லாம் படிக்கிறதுக்கு எங்களுக்கு எங்க நேரம் இருக்கு? லா இலாஹ இல்லல்லாஹ். நாளை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கலந்து கொண்டால் இதே கேள்வியை கேட்பேன், அதற்கு பதிலை எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த படைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹுவால் பத்ருடைய போர்க்களத்திற்கு முன்னால் பல படைக்குழுக்கள் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளாமல் அல்லது ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டே அனுப்பப்பட்டிருக்கிறது. அது ஒரு போராக அமையாமல் ஏதோ சில சண்டைகள் நடக்கும், அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்வார்கள், அந்த படை தப்பித்து விடும், ரசூலுல்லாஹ் திரும்பி வருவார்கள். இதனால் அந்த போர்க்களங்கள் போராக வரலாற்றில் அறியப்படவில்லை. பத்ருக்கு முன்னால் நடந்த கஸ்வாக்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டு நடத்திய போர்க்களங்களில் மிக முக்கியமானது கஸ்வத்துல் உஷைரா. கஸ்வத்துல் உஷைரா ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஜமாதுல் ஊலா மாதம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது. குறைஷிகள் மக்காவில் அபூ சுஃபியானுடைய தலைமையில் இருந்து கிளம்பி ஷாமிற்கு வியாபாரத்திற்காக செல்லுகிறார்கள் என்று. ஷாம், சிரியா, இது போன்ற நாடுகளை உள்ளடக்கிய அந்த பிரதேசம் ஷாம். இந்த நாட்டை நோக்கி வியாபார குழுக்காக வியாபாரம் செய்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களாகிய குறைஷிகள் அபூ சுஃபியானுடைய தலைமையில் கிளம்பி செல்கிறார்கள். எங்கே இருந்து? மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி. இந்த வியாபார குழுவை பொறுத்தவரை மக்காவில் உள்ள எல்லா செல்வந்தவர்களும் தங்களுடைய முதலீட்டை செய்வார்கள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய ஒட்டுமொத்த வியாபார பொருட்களும் இந்த வியாபார குழுக்காகத்தான் பயன்படுத்தப்படும். அப்படி மக்காவில் உள்ள எல்லா செல்வமும் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார குழு மக்காவிலிருந்து ஷாமை நோக்கி செல்லுகிறது என்ற விவரம் ரசூலுல்லாஹ்விற்கு தெரிய வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை அறிந்தவுடன் தங்களுடன் இருக்கக்கூடிய தோழர்களை அழைக்கிறார்கள், முஹாஜிர்களை அழைக்கிறார்கள். முஹாஜிர்களை வாருங்கள், இந்த வியாபார குழுவை அவர்கள் ஷாமிற்கு செல்லுவதற்கு முன்னால் நாம் தடுத்து விட்டால் குறைஷிகளுடைய பலத்தை நாம் குறைத்து விடலாம். முழுவதுமான செல்வமும் எம்முடைய கரத்தில் வந்தால் குறைஷிகள் தோல்வியை அடைந்து விடுவார்கள். அதனால் இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக நாம் பயணிப்போம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையில் 100 சஹாபாக்கள் அல்லது 150 சஹாபாக்கள் கிளம்பி ஷாமுடைய வழியில் பயணிக்கிறார்கள், உஷைரா என்ற இடம் வரை. ஆனால் இந்த இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அடைவதற்கு முன்னதாகவே அபூ சுஃபியானுடைய வியாபார குழு இந்த இடத்தை கடந்து ஷாமை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்ற அந்த 150 அல்லது 100 சஹாபாக்களும் ஏமாற்றத்தோடு மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். அல்லாஹ் ஒரு பாடத்தை கொடுக்கிறான். நபியே, நீங்கள் கிளம்பி செல்வதெல்லாம் வெற்றியாக அமையாது. அல்லாஹ் எதை வெற்றியாக்க நாடுகிறானோ அதுதான் வெற்றி. இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு இழப்பு தான். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான். அதற்காக காத்திருங்கள். இது ஒரு சோதனை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். அந்த ஷாமை நோக்கி அந்த வியாபார குழு செல்லுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஷாமில் இருந்து அந்த வியாபார குழு திரும்பி வரக்கூடிய நாளை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அந்த நாள் வந்தால் பத்ருடைய போர்க்களம் ஆரம்பமாகும். கஸ்வத்துல் உஷைரா ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டு ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்காக சென்ற அந்த வியாபார குழு திரும்பி வரும் பொழுதுதான் பத்ருடைய போர்க்களமாக மாறுகிறது. அதனால் கஸ்வத்துல் உஷைராவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மதீனாவில் இருந்து அந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக செல்கிறார்கள். அந்த வியாபார குழு ஷாமை நோக்கி சென்று விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமில் இருந்து எப்போது அந்த வியாபார குழு திரும்பி வரும் என்ற நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக சில சஹாபாக்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமுடைய வழிக்கு அனுப்பி அந்த படைக்குழு வருகிறதா என்பதை கண்காணிக்க கூறுகிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா ரலியல்லாஹு அன்ஹு, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த இருவரும் சொர்க்கத்திற்காக நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களில் இருவர். தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத், இந்த இருவரையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறார்கள். ஷாமுடைய வழியில் பயணியுங்கள். அபூ சுஃபியானுடைய வியாபார குழு திரும்பி வருவதை நீங்கள் அறிந்தால் அந்த செய்தியை கொண்டு வந்து சேருங்கள் என்று. தல்ஹா இப்னு உபைதில்லாவும் சயீத் இப்னு ஸைதும் அந்த வியாபார குழு வரக்கூடிய வழியில் பயணிக்கிறார்கள். ஆம், அந்த வியாபார குழு வருவதை இருவரும் அறிந்து கொள்கிறார்கள். தல்ஹா இப்னு உபைதில்லா, சயீத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த இருவரும் ஷாமை நோக்கி செல்லுகிறார்கள். அந்த பாதையை நோக்கி அந்த வியாபார குழு வருவதை அறிவதற்காக. இந்த 2 நபித்தோழர்களும் செல்லக்கூடிய வழியில் அபூ சுஃபியானுடைய படை திரும்பி வருவதை அறிகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இப்படி அபூ சுஃபியானுடைய படை ஷாமிலிருந்து கிளம்பி மதீனாவை கடந்து மக்காவை செல்ல இருக்கிறது என்ற தகவலை 2 சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்விற்கு முன்வைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த படையுடைய விவரத்தை இருவரும் சொல்லுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு மிகப்பெரிய வியாபார குழு மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து மக்காவை நோக்கி திரும்பி வருகிறது. அந்த படையில், அந்த வியாபார குழுவில் 300 அல்லது 400 ஒட்டகங்கள் அந்த வியாபார குழுவில் இருக்கிறது. அபூ சுஃபியானுடைய தலைமையில் அது நடந்து கொண்டிருக்கிறது. 50,000 தீனார், சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்தில் 50,000 தீனார் தங்க காசுகளோடு வியாபாரத்தை முடித்து தங்க காசுகளோடு அந்த வியாபார குழு ஷாமில் இருந்து மக்காவை நோக்கி செல்லுகிறது என்ற விவரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 நபித்தோழர்களும் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தவர்கள் சொன்னார்கள், ஹாதிஹி ஈரு குரைஷ் ஃபீஹா அம்வாலுஹும் ஃபக்ருஜு இலைஹா, இதோ குறைஷிகளுடைய வியாபார குழு மதீனாவை கடந்து செல்ல இருக்கிறது. இதில் அவர்களுடைய செல்வம் எல்லாம் இருக்கிறது. இதை நோக்கி நீங்கள் கிளம்புங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை எமக்கு உரித்தாக்க கூடும். இந்த செல்வத்தை அல்லாஹ் எமக்கு உரித்தாக்க கூடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு கொடுக்கிறார்கள். ஒரு போருக்கான அறிவிப்பு அல்ல, அது ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்கான அறிவிப்பு. அதனால் விரும்பிய சஹாபாக்கள் கலந்து கொள்ளலாம், விரும்பாத சஹாபாக்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்போ கிளம்பி யாருக்கு போருக்கு செல்ல முடியுமோ அவங்க வந்தா போதும். சில சஹாபாக்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மதீனாவுடைய வேறு பகுதியில் இருக்கிறது, அதை எடுத்து வரட்டுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வேண்டாம். இப்போ யார் கையில ஆயுதங்களும் ஒட்டகங்களும் வசதிகளும் இருக்கிறதோ அவர்கள் கிளம்பி வந்தால் போதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்று 310 சஹாபாக்கள், சில வரலாற்றில் 313, சில வரலாற்றில் 314, சில வரலாற்றில் 317, ஆனால் ஆதாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது 310 அல்லது 313. இந்த இடைப்பட்ட சஹாபாக்கள் மதீனாவில் இருந்து கிளம்பி ஷாமுடைய வழியில் பயணித்து பத்ரை அடைய இருக்கிறார்கள். இந்த சஹாபாக்களுடைய கரத்தில் இருக்கக்கூடிய வசதி என்ன? ஒரு குதிரை அல்லது 2 குதிரை. ஒரு குதிரை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை, இன்னொரு குதிரை மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை. இந்த 2 குதிரை 70 ஒட்டகங்கள்.
2 குதிரை, 70 ஒட்டகங்கள், சில ஆயுதங்கள். இந்த படையுடைய எண்ணிக்கை அளவு 310 அல்லது 313 சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து கிளம்புவதற்கு தயாராகிறார்கள். ரமதானுடைய மாதம், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு 12வது நாள், ரமதானுடைய 12வது நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து இந்த படையோடு கிளம்புகிறார்கள். மதீனாவில் தொழுகை நடத்துவதற்காக மதீனாவுடைய அமீராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு மக்தூமை ரலியல்லாஹு அன்ஹா, கண் தெரியாத அந்த நபித்தோழரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கிறார்கள். 70 ஒட்டகங்கள், ஒரு ஒட்டகத்திற்கு 3 பேர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் அந்த படையின் தளபதி, படையை வழிநடத்தக்கூடியவர். நான் நபி என்பதால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு ஒட்டகத்தை ஒதுக்கி விடுங்கள் என்று கேட்கவில்லை. என்னோடு தோழமை கொள்வதற்கு இரண்டு பேர் வாருங்கள், 2 நபி தோழர்கள் வாருங்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ லுபாபா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 2 நபி தோழர்களும் ரசூலுல்லாஹ்வுடைய பயண தோழர்களாக பத்ர் வரை ஆகிறார்கள். ஒரு ஒட்டகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ லுபாபா, இன்னொரு நபி தோழர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலில் அந்த ஒட்டகத்தில் மேல் ஏறி கொஞ்ச தூரம் பயணிக்கிறார்கள். மறுபடியும் இறங்கி வரும் பொழுது அந்த 2 நபி தோழர்கள் என்ன சொல்லுவார்கள்? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இறங்கி விட்டீர்களா, நாங்கள் ஏறுகிறோம் என்று சொல்வார்களா? ரசூலுல்லாஹ்வை நடக்க வைத்து அந்த சஹாபாக்கள் மேலே ஏறி வர முடியுமா? அதை அவர்கள் விரும்புவார்களா? அந்த 2 சஹாபாக்களும் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்களே மேலே ஏறி வாருங்கள், நாங்கள் நடந்து வருகிறோம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவரையும் பார்த்து சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், மா அன்துமா பி அக்வா மின்னி. அந்த அரபி மொழியின் விளக்கம் என்னவென்றால், நீங்கள் என்னை விட பலசாலிகள் கிடையாது, வயதில் உங்களை விட நான் மூத்தவன், என்னை விட நீங்கள் பலசாலிகளும் கிடையாது, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியிலிருந்து நான் தேவையற்றவரும் கிடையாது. புரியுதா? நீங்கள் என்னை விட பலசாலிகளும் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் நடந்து செல்வதால் கிடைக்கிறது இந்த கூலி, இந்த கூலியிலிருந்து தேவையற்றவனும் நான் கிடையாது, எனக்கு இந்த கூலி வேண்டும், நீங்கள் மேலே ஏறுங்கள், நான் நடந்து வருகிறேன். அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தன்மையை பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் இருந்து கிளம்புகிறார்கள். 313 சஹாபாக்களோடு, 2 குதிரையோடு, 70 ஒட்டகங்களோடு, சில ஆயுதங்களோடு இப்படியே பயணம் அமைந்து கொண்டு இருக்கிறது. ஷாமிலிருந்து கிளம்பி வருகின்ற அபூ சுஃபியான் மிகவும் நுட்ப அறிவு கொண்டவர், மிக திறமைசாலி. அவரும் மதீனாவை கடந்து செல்லும் பொழுது முஹம்மது ரசூலும் அவர்களுடைய தோழர்களும் எம்மை தாக்க கூடும் என்பதை அறிந்து அவரும் விசாரிக்கிறார். சில மனிதர்களை சந்தித்து கேட்கிறார். மஜித் இப்னு அம்ர் என்ற ஒரு அரபியை சந்திக்கிறார். சந்தித்து கேட்டார், அபூ சுஃபியான், இங்கே யாராவது எங்களை கண்காணிப்பதை, யாராவது இந்த வழியில் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அப்போது அவர் சொன்னார், மஜிதி, ஆம், 2 வந்தார்கள், அதோ அங்கே இருக்கிறது ஒரு தடாகம், அதற்கு அருகிலே தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி தண்ணீர் எடுத்து சென்றார்கள். யார் அந்த 2? தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ், சயீத் இப்னு ஸைத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய அந்த 2 நபி தோழர்கள். அபூ சுஃபியான் அங்கே செல்கிறார். அந்த இருவரும் அமர்ந்த இடத்தில், அந்த இருவருடைய வாகனமும் அமர்ந்த இடத்தை நோக்கி செல்கிறார். அங்கே பார்த்தால் கழிவுகள் இருக்கிறது. அதை கொஞ்சம் கையால் கொஞ்சம் நகர்த்தி பார்த்தார். பேரித்த மரத்துடைய அந்த கொட்டைகள் அதில் இருந்தது. அறிந்து கொண்டார் அபூ சுஃபியான், இது மதீனாவில் உள்ள ஒட்டகத்துடைய பேரித்த கொட்டைகள் என்று. சுப்ஹானல்லாஹ், அவருடைய அறிவு அப்படித்தான். உடனடியாக சொன்னார், குறைஷிகளுடைய இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக ரசூலுல்லாஹும் அவர்களுடைய தோழர்களும் திட்டம் தீட்டி விட்டார்கள். உடனடியாக இந்த செய்தியை மக்காவில் இருக்கக்கூடிய குறைஷிகளுக்கு அனுப்பி அவர்களை அழைத்து எம்முடைய வியாபார குழுவையும் எம்மையும் நாம் பாதுகாக்க வேண்டும். அதற்காக அபூ சுஃபியான் தம்தம் இப்னு அம்ர் அல்-கிஃபாரி என்ற ஒரு தன்னுடைய வியாபார குழுவில் இருந்த ஒருவரை, குதிரையை, தன்னுடைய ஒட்டகத்தை வேகமாக ஓட்டக்கூடிய ஒரு அந்த ஒட்டக ஓட்டுநரை அழைக்கிறார்கள். தம்தமை அழைத்து சொல்கிறார்கள், தம்தமே, உனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம், அதற்குள் எப்படியாவது மக்காவில் சென்று அபூ சுஃபியானை, அபூ ஜஹலை அல்லது அபூ லஹபை அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து அந்த ஒட்டுமொத்த குறைஷிகளையும் அழைத்து மதீனாவை நோக்கி வந்துவிடு.
எம்மை நாம் பாதுகாக்க வேண்டும், எம்முடைய உயிரை நாம் பாதுகாக்க வேண்டும், எம்முடைய செல்வத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். தம்தம் விரைகிறார் மக்காவை நோக்கி. மிக வேகமாக சென்று 2 நாளில் மதீனாவுடைய பாதையில் மக்காவை சென்றடைகிறார். செல்லக்கூடிய வழியில் தம்தம் மக்காவை அடைந்தவுடன் தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்கை அறுக்கிறார், சப்தமிடுகிறார், தன்னுடைய சட்டையை கிழிக்கிறார். அழைத்து சொன்னார், யா மஅஷர குரைஷ் அத்தீமத் அத்தீமா, ஆபத்து ஆபத்து வந்து விட்டது குறைஷிகளே, உங்களுடைய செல்வமெல்லாம் அபூ சுஃபியான் இடத்தில் இருக்கிறது. அபூ சுஃபியானையும் அவருடைய வியாபார குழுவையும் முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் தடுக்க பார்க்கிறார்கள். நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அல் கௌஸ் அல் கௌஸ், உதவி உதவி என்று அழைக்கிறார். இதை மக்காவில் உள்ள குறைஷிகள் எல்லாம் காஃபிர்கள் எல்லாம் செவிமடுக்கிறார்கள். அப்படியா, முஹம்மதினுடைய படையை தடுக்க பார்க்கிறாரா? இப்னு ஹதரமி என்ற ஒரு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு வாணிப குழுவை அப்போது அவர்கள் தடுத்தார்களே, அது போன்று இந்த வியாபார குழுவை அவர்கள் தடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா? ஒருபோதும் முடியாது. குறைஷிகள் உயிரோடு இருக்கும் வரை அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எல்லா குறைஷிகளும் ஒன்று சேருகிறார்கள் அபூ ஜஹலுடைய தலைமையில். அபூ ஜஹல் அத்துணை குறைஷிகளையும் ஒன்று சேர்க்கிறான். 1300 குறைஷி காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து மக்காவில் இருந்து மதீனாவுடைய பாதையில் பயணிக்க தயாராகிறார்கள். அவர்களுடைய படையில் 100 குதிரைகள் இருக்கிறது. ஒட்டகங்களுடைய எண்ணிக்கை கணக்கிட முடியாதது. ஒரு நாளைக்கு 9-10 ஒட்டகங்களை அறுத்து சாப்பிடுவார்கள். அவ்வளவு ஒட்டக எண்ணிக்கை அவர்களிடத்தில் இருக்கிறது. 100 குதிரைகளோடு, எல்லோரும் கவச ஆடைகள் ஆயுதங்களோடு மிகப்பெரிய படை 1300 காஃபிர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுடைய பாதையில் பயணிக்க தயாராகிறார்கள் அபூ ஜஹலுடைய தலைமையில். அபூ சுஃபியான் தன்னுடைய வழியை மாற்றி எப்படியாவது மக்காவை சென்றடைய முடியுமா என்று யோசிக்கிறார். ஆம், ஜித்தாவுடைய வழியாக மக்காவை சென்றடையக்கூடிய மதீனா வழியாக வராமல் ஜித்தாவுடைய வழியில் பின்புறமாக வந்து மக்காவை அடையக்கூடிய வழியை அபூ சுஃபியான் கண்டுபிடித்து அந்த வழியாக தன்னுடைய பாதையை மாற்றி பயணிக்கிறார். அபூ சுஃபியான் செல்லக்கூடிய வழியில் முஹம்மது ரசூலும் அவர்களுடைய தோழர்களும் எம்மை கண்டுபிடிக்க முடியாது என்பதை உணர்ந்து குறைஷிகளுக்கு மீண்டும் கடிதம் எழுதுகிறார். நாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம், எங்களை நீங்கள் பாதுகாக்க வர வேண்டாம், மக்காவிலேயே தங்கி இருங்கள், நாங்கள் வேறு பாதையில் பயணித்து மக்காவை வந்தடைய இருக்கிறோம். அபூ ஜஹலுடைய கையில் இந்த கடிதம் கிடைக்கிறது. அபூ ஜஹல் அதை வாங்கியவுடன் சொன்னான், ஒருபோதும் நாங்கள் திரும்ப முடியாது, எப்படியாவது முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் ஒரு பயமாவது நாம் காட்ட வேண்டும். அரபுகள் யார் என்பதை அவர்கள் தெரிய வேண்டும். அங்கே செல்வோம், மது அருந்துவோம், அடிமை பெண்களை ஆட விடுவோம், இப்படி எம்முடைய பொழுதுகளை கழித்து எம்முடைய படையுடைய பயத்தை அவர்களுக்கு உருவாக்குவோம் என்று அபூ ஜஹல் தன்னுடைய திமிரை வெளிக்கொண்டு வருகிறான். மிகப்பெரிய குறைஷி தலைவர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள். அபூ ஜஹலே, இது எமக்கு தேவை கிடையாது, அவர்கள் விலகிவிட்டார்கள், எம்முடைய வியாபார குழு பாதுகாக்கப்பட்டு விட்டது, இனிமேல் அவர்களோடு போராடி நாம் என்ன செய்ய போகிறோம்? அவர்கள் யார்? எம்முடைய குடும்பத்தார்கள், அவர்கள் இறந்தால் நாம் எம்முடைய குடும்பத்தார்களை இழந்ததற்கு தான் அதற்கு சமம் என்று அபூ ஜஹலை சமாதானப்படுத்துகிறார்கள். ஆனால் அபூ ஜஹல் சமாதானம் ஆகுவதாக தெரியவில்லை. கண்டிப்பாக மதீனாவை நோக்கி பயணித்து போரை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதில் அபூ ஜஹல் உறுதியாக இருக்கிறான். மக்கா காஃபிர்கள் குறைஷிகளில் பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தார்கள், இவர்களில் அஹ்னஸ் இப்னு ஷுரைக், அந்த பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்துடைய தலைவர் அல் அஹ்னஸ், இவர் மட்டும் சொல்லுகிறார், எங்களால் இந்த போரில் கலந்து கொள்ள முடியாது, எங்களுடைய படைக்குழுவை அழைத்து நாங்கள் திரும்ப செல்கிறோம் மக்காவை நோக்கி. 300 பேரை அழைத்து பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரத்தார்களில் இருந்து அல் அஹ்னஸ் மக்காவை நோக்கி திரும்புகிறார். அப்போ 1300ல 300 போனா எத்தனை? 1000 பேர். 1000 குறைஷி காஃபிர்களோடு முஷ்ரிக்குகளோடு அபூ ஜஹலுடைய தலைமையில் மதீனாவை நோக்கி ஒரு படை கிளம்புகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் இருந்து மக்காவுடைய பாதையில் பயணித்து வருகிறார்கள். அபூ சுஃபியான் மக்காவை நோக்கி தன்னுடைய வியாபார குழுவோடு பாதுகாப்போடு பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபூ ஜஹலுடைய அந்த போர் செய்ய வேண்டும் என்ற அந்த வெறி
தெரிய வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார குழுவை தடுப்பதற்காக அழைத்து வந்த அந்த சஹாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்விற்கு வருகிறார்கள். என்ன செய்வது? அபூ சுஃபியானுடைய படை தப்பித்து விட்டது. அபூ ஜஹல் எம்மை போர் செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கிறார் 1000 பேரோடு. நாமும் 313 பேர். என்ன செய்வோம்? போர் செய்வோமா அல்லது திரும்பி செல்வோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷூரா செய்கிறார்கள். முதலில் முஹாஜிர்கள் தன்னோடு ஹிஜ்ரத் செய்து மக்காவில் இருந்து மதீனாவிற்கு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி வந்தவர்கள் அவர்களிடத்திலே கேட்கிறார்கள், உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்களோ அதை நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். உமர் இப்னு கத்தாப் எழுந்திருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் முடிவு ஏதோ அதுதான் எங்களுடைய முடிவு. போர் என்றால் போர், திரும்பி செல்வோம் என்றால் திரும்பி செல்வோம். மிக்தாத் இப்னுல் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு மூன்றாவது குறைஷி, மூன்றாவது முஹாஜிர் எழுந்திருக்கிறார். இந்த மூவர் முஹாஜிர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தவர்கள். மிக்தாத் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இம்திலி மா அராக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களை எப்படி வழிகாட்டுகிறானோ அப்படி எங்களை அழைத்து செல்லுங்கள். நாங்கள் உங்களோடு கடைசி வரை எங்களுடைய உயிர் இருக்கும் வரையும் இருப்போம். பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே சொன்னதை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம். மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அந்த பனு இஸ்ரவேலர்கள் போருக்கு அழைக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபத்ஹப் அன்த வ ரப்புக ஃபகாத்திலா, நீங்களும் உங்களுடைய ரப்பும் போருக்கு செல்லுங்கள் மூசா, நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் என்று. அது போன்று ஒருபோதும் நாங்கள் சொல்ல மாட்டோம். எங்களை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களோடு எங்களுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை போராடுவோம். நீங்கள் எங்களை பர்குல் கிமாத், யமனுடைய ஒரு பிரதேசம், அதுவரை அழைத்து சென்றாலும் உங்களோடு நாங்கள் இருப்போம், உங்களுடைய பயணம் முடியும் வரை. முஹாஜிர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முழுவதுமான ஒத்துழைப்பை தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹாஜிர்களை பற்றி கவலை கிடையாது. ஏன், அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வார்த்தைக்காக ஊரை விட்டு குடும்பத்தார்களை விட்டு தனியாக வந்தவர்கள். அன்சாரிகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடிவு எப்படி அமையும் என்று தயக்கம் காட்டினார்கள். அன்சாரிகளை திரும்பி பார்த்து சொன்னார்கள், அஷீரு அலைய அய்யுஹன் நாஸ், மக்களே எனக்கு நீங்கள் ஆலோசனை சொல்லுங்கள். அப்போது அன்சாரிகளில் இருந்து அன்சாரிகளுடைய தலைவர் எழுந்திருக்கிறார். சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார். யார் சஅத் இப்னு முஆத்? யாரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூமு இலா சய்யிதிக்கும், உங்களுடைய தலைவருக்காக நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று சொன்னார்களோ, யாரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர், இவர் மரணமானதால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் ஆடுகிறது, இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக 70,000 மலக்குமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து ஒரு மிகப்பெரிய பட்டாடை ரசூலுல்லாஹ்விற்கு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டு சஹாபாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் அந்த பட்டாடையை பார்த்த பொழுது சொன்னார்கள், சஅத் இப்னு முஆதிற்கு அல்லாஹ் சொர்க்கத்திலே கொடுக்கக்கூடிய கைக்குட்டை இதைவிட மேலானது என்று. அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய இடத்தை வகுத்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்களை பற்றி தானே கேட்கிறீர்கள். அன்சாரிகள் நாங்கள் உங்களை ஈமான் கொண்டோம், நீங்கள் கொண்டு வந்ததை உண்மை என்று சாட்சி கூறினோம், நீங்கள் கொண்டு வந்ததை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டோம், உங்களுக்கு வாக்களித்தோம், உறுதி கூறினோம், நீங்கள் சொல்வதை செவியேற்று நாங்கள் செயல்படுத்துமாறு. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எப்படி நாடுகிறீர்களோ அப்படி எங்களை அழைத்து செல்லுங்கள். அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறோம், எங்களை நீங்கள் கடலில் மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்க தயார், எங்களில் ஒருவரும் பின்வாங்க மாட்டார் அதிலிருந்து. அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களை அழைத்து செல்லுங்கள். யாரோடு உறவை வைத்துக்கொள் என்று சொல்லுகிறீர்களோ அவர்களோடு உறவை வைத்துக் கொள்கிறோம், யாரோடு உறவை துண்டி என்று சொல்லுகிறீர்களோ அவர்களோடு உறவை துண்டித்துக் கொள்கிறோம். எங்கள் செல்வத்தில் எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், எதை வேண்டுமானாலும் விட்டுவிடுங்கள், ஆனால் நீங்கள் எடுத்துக்கொண்டதை விட நீங்கள் விட்டதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எடுத்துக்கொண்டதை விட எதை நீங்கள் விட்டீர்களோ அதுதான் எங்களுக்கு கவலைக்குரியது. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு வாக்களிக்கிறோம், இந்த படை போர்க்களமாக மாறினாலும்
உங்களுடைய கண் குளிர்ச்சி ஆகும் வரை உங்களோடு நாங்கள் பயணிப்போம். அல்லாஹ்வுடைய பரக்கத்தோடு எங்களை அழைத்து செல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடன், ஸஅத் இப்னு முஆதுடைய அந்த வார்த்தையை கேட்டவுடன் சொன்னார்கள், சீரு வஅப்ஷிரு, ஆம் கிளம்புங்கள், நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரண்டில் ஒன்றை எனக்கு வாக்களிக்கிறான். இதோ இந்த இடத்திலிருந்து பார்க்கிறேன் அந்த காஃபிர்கள் அழிவதை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி பத்ரை நோக்கி தன்னுடைய முஹாஜிர் அன்சாரி தோழர்களை அழைத்து செல்கிறார்கள். ஒட்டுமொத்த இந்த படைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படைத்தளபதியாக ஆக்குகிறார்கள். அவர்களுடைய கையில் வெள்ளை கொடியை கொடுக்கிறார்கள். முஸ்அபே, நீ இந்த படையை வழிநடத்து. முஹாஜிர்களுக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் அலி இப்னு அபி தாலிபை நியமிக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் ஸஅத் இப்னு முஆதையை நியமிக்கிறார்கள். அன்சாரிகளுக்கு தலைவர் அவர்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த படைக்கு யாரை தளபதியாக ஆக்கினார்கள்? முஸ்அப் இப்னு உமைர். வலதுபுறம் முஹாஜிர்கள், அவர்களுக்கு யார் தலைவர்? அலி இப்னு அபி தாலிப். இடதுபுறம் அன்சாரிகள், அவர்களுக்கு யார் தலைவர்? ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மூவரையும் முன்னால் அனுப்பி தன்னோடு அபூபக்கரை ஆக்கிக் கொண்டு கொஞ்சம் பின்னால் வருகிறார்கள். வந்து கவனிக்கிறார்கள், இங்கே யாராவது வந்து செல்கிறார்களா, இங்கே வந்து விட்டார்களா அந்த குறைஷிகள் என்று கண்காணிக்கிறார்கள். அப்போது வயதான ஒருவர் கண்ணுக்கு தெரிகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு அருகில் செல்கிறார்கள். சென்று கேட்டார்கள், இங்கே யாராவது வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா? அவர் சொன்னார், நீங்கள் யார்? அப்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் யார் என்பது இருக்கட்டும், யாராவது வந்தார்கள் அதை சொல் முதலில். அந்த வயதானவர் சொன்னார், முடியாது, நீங்கள் யார் என்பதை சொல்லுங்கள், நான் செய்தியை சொல்கிறேன். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ சொன்னால் நாங்கள் உண்மையாக அதை சொல்லுவோம், நாங்கள் யார் என்பதை. அந்த வயதானவர் சொன்னார், ஆம், நான் கேள்விப்பட்டேன் முஹம்மதும் அவர்களுடைய தோழர்களும் மதீனாவில் இருந்து கிளம்பி விட்டார்கள் என்று. அந்த செய்தி உண்மை என்றால் இந்த நாளில் அவர்கள் இந்த இடத்திற்கு அருகே வந்திருக்க வேண்டும். ஒரு செய்தி நடந்துருச்சு. குறைஷிகளும் அபூஜஹலுடைய தலைமையில் கிளம்பி விட்டார்கள் என்பதை கேள்விப்பட்டேன். அந்த செய்தி உண்மை என்றால் அவர்களும் இந்த இடத்தின் அருகே வந்திருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்து விட்டது. திரும்பி செல்கிறார்கள். அந்த வயதானவர் கேட்டார், நான் சொன்னால் நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னீர்களே, நீங்கள் எங்கிருந்து வந்தீர்கள் அதை சொல்லுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி சொன்னார்கள், நஹ்னு மின் மா, நாங்கள் தண்ணீரில் இருந்து வந்தோம் என்று. மனிதன் எதிலிருந்து படைக்கப்பட்டான்? எதிலிருந்து படைக்கப்பட்டான்? தண்ணீரில் இருந்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாங்கள் தண்ணீரில் இருந்து படைக்கப்பட்டோம், தண்ணீரில் இருந்து வந்திருக்கிறோம் என்று. அவர் சொன்னார், தண்ணீரா? ஈராக்குடைய தண்ணீரா, வேறு பிரதேசத்துடைய தண்ணீரா, எதை சொல்கிறார் என்று அவர் புலம்பிக் கொண்டு திரும்பி சென்றார். இதைத்தான் அரபி மொழியில் தௌரியா என்று சொல்லுவார்கள். இப்படி உண்மைக்காக வேறொரு உண்மையை சொல்லுவது, உண்மையை மறைத்து வேறொரு உண்மையை அதை பதிலாக ஆக்குவது தௌரியா என்று சொல்லுவார்கள். இது உண்மைதான். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய தந்திரத்திற்காக தன்னுடைய இந்த உண்மையை மறைத்து உண்மையான உண்மையை வெளிக்கொண்டு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை அறிந்தவுடன் சில சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அனுப்பி யாராவது இங்கே வந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வர அழைத்து சொல்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம், ஸஅத் இப்னு அபி வக்காஸ் இவர்களுடைய தலைமையில் ஒரு சிறிய படையை அனுப்பி யாராவது வந்து கொண்டிருக்கிறார்களா, அவர்களுடைய எண்ணிக்கை என்ன என்பதை எல்லாம் அறிந்து வர அனுப்புகிறார்கள். இந்த மூவரும் செல்கிறார்கள். ஒரு தடாகத்தின் அருகே இரண்டு குறைஷிகள் தண்ணீர் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அடிக்கிறார்கள். நீ அபூ சுஃபியானுடைய படைதானே, அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவில் உள்ளவர் தானே? அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நாங்கள் அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவில் இல்லை என்று. மேலும் அடித்தார்கள். அவர்கள் பயத்தில் சொன்னார்கள், ஆம், நாங்கள் அபூ சுஃபியானுடைய வியாபார குழுவில் உள்ளவர்கள் தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அந்த இருவரையும் அழைத்து வந்தார்கள். ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருந்தார்கள். தொழுது முடித்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப், ஜுபைர் இப்னு அவ்வாம் போன்ற நபி தோழர்களின், நீங்கள் அவர் உண்மையைத்தான் முதலில் சொன்னார், ஆனால் அவர்கள் உண்மையைத்தான் முதலில் சொன்னார், அபூ சுஃபியானுடைய படையில் இருந்து நாங்கள் வந்தவர்கள் இல்லை என்று. ஆனால் நீங்கள் மேலும் அடித்தீர்கள், அவர்கள் போய்விட்டார்கள். அந்த இருவரையும் அழைத்தார்கள். நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் குறைஷிகளிடமிருந்து வந்திருக்கிறோம், அபூஜஹலுடைய படையில் இருந்து வந்திருக்கிறோம். எத்துணை பேர் உங்களுடைய படையில்? தெரியாது. எத்துணை மக்கள்? தெரியாது.
சரி, ஒரு நாளைக்கு எத்தனை ஒட்டகங்களை அறுக்கிறீர்கள்? 9 அல்லது 10. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், அப்படி என்றால் இவர்களுடைய எண்ணிக்கை 900 1000 என்று அறிந்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எண்ணிக்கை தெரிந்து விட்டது, யார் உங்களுடைய தலைவர்கள், யாரையெல்லாம் அழைத்து வந்திருக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், உத்பா, ஷைபா, அபுல் பக்தரி, ஹக்கீம் இப்னு ஹிஷாம், நௌஃபல் இப்னு குவைலித், ஹாரிஸ் இப்னு ஆமிர், இப்படி குறைஷிகளுடைய பெரும் தலைவர்களை சொன்னார். அந்த இருவரும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹாதிஹி மக்கா, இதோ மக்கா தன்னுடைய ஈர குலையை எமக்கு முன்னால் வைத்திருக்கிறது, பெரும் பெரும் தலைவர்களை எமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறது, இதை நாம் எப்படியாவது கைப்பற்றியே ஆக வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி பத்ர் என்ற இடத்திற்கு அருகே வந்து தங்குகிறார்கள். பத்ர் என்றால் அந்த பத்ருடைய கிணறு, முன்னாள் காலத்தில் ஒரு மனிதர் பத்ர், அவருடைய பெயரே பத்ர் தான். அவர் ஒரு கிணத்தை தோன்றினார், அந்த கிணறு பத்ர் கிணறு அணைக்கப்பட்டது. அது காலம் மாற மாற அந்த இடமே அந்த கிணற்றை சுற்றி உள்ள எல்லா பிரதேசமும் பத்ர் என்று அழைக்கப்பட்டது. அந்த பத்ருடைய இடத்திற்கு அருகே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தங்குகிறார்கள். ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த இடத்தில் தங்குவது வஹியா அல்லது உங்களுடைய முடிவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது என்னுடைய முடிவுதான், போருடைய தந்திரம் தான். ஹப்பாப் இப்னு முன்திர் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த பத்ருடைய இடத்தில் நிறைய கிணறுகள் இருக்கிறது, நிறைய தண்ணீர் வரக்கூடிய வசதிகள் இருக்கிறது, நாம் எல்லா தண்ணீருடைய வழியையும் அடைத்து விட்டால்தான் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது. அதனால் எல்லா கிணறுகளுக்கும் முதல் கிணறு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் செல்லுவோம், எல்லா தண்ணீருடைய வசதிகளையும் மூடுவோம், நாம் ஒரு குழி தோண்டி அதில் தண்ணீரை ஆக்கி விடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் இப்னு முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆலோசனையை ஏற்று அங்கே தங்குகிறார்கள். அந்த இரவு பத்ருடைய போர்க்களத்துடைய அந்த முந்தைய நாளுடைய அந்த இரவு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம் படை அந்த இடத்தை முகாமிடுகிறது, குறைஷி படையும் அந்த இடத்தை முகாமிடுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மலையை இறக்குகிறான். அந்த இரவில் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குகிறான். சஹாபாக்களுக்கு ஒரு தூக்கத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். சூரத்துல் அன்ஃபால் 11வது வசனத்தில் அல்லாஹ் அந்த மலையை பற்றியும் அந்த தூக்கத்தை பற்றியும் அல்லாஹ் கூறுகிறான். இந்த தூக்கம் அல்லாஹ் நிம்மதிக்காக கொடுத்தான். இந்த மலையை அல்லாஹ் இறக்கினான் அவர்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்காக, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தானுடைய வஸ்வசாக்களை, ஷைத்தானுடைய தீண்டுதலை அகற்றுவதற்காக, அவர்களுடைய பாதங்களையும் உள்ளங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் மலையை இறக்குகிறான். குறைஷிகளுக்கு ஆபத்தாக அந்த மலை இறங்குகிறது, அவர்களுடைய இடமெல்லாம் சகதிகளாக சேராக மாறுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவு முழுக்க அல்லாஹ்விடத்திலே தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அந்த இரவில் நாங்கள் எல்லோரும் உறங்கினோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் ஒரு மரத்திற்கு கீழே இருந்து அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று. அல்லாஹ்விடத்திலே வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் நிம்மதியோடு உறங்கினார்கள். அந்த இரவில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, யார் இவர்? அன்சாரிகளுடைய தலைவர், ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், இந்த போரில் எனக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது, அது சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் நேரடியாக வந்து இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கென்று இந்த போருடைய பின்பகுதியில் ஒரு பரணை அமைத்து தருகிறோம், அதில் நீங்களும் அபூபக்கரும் அமர்ந்து கொள்ளுங்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அதில் அதற்கு பின்னால் நீங்கள் இருவரும் பயணிப்பதற்கான வாகனம் நிறுத்தப்படும். ஒருவேளை இந்த போர்க்களம் நாம் நினைப்பதை போன்று கண்ணியத்தோடு வெற்றியோடு முடிந்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், ஆனால் எங்களுடைய உயிர்களை தாண்டி அவர்கள் உங்களை வந்தடைந்து விட்டால் நீங்கள் இந்த வாகனத்தின் மீது ஏறி நீங்கள் திரும்பி செல்லுங்கள் மதீனாவை நோக்கி. உங்களை புறமுகுது காட்டி ஓட சொல்லவில்லை அல்லாஹ்வுடைய தூதரே, இது போர் என்று அறியாமல் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது, அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள், எங்களை விட உங்களை அதிகமாக நேசிப்பவர்கள், இது போர் என்று அறிந்திருந்தால் அவர்கள் இங்கே வராமல் இருந்திருக்க மாட்டார்கள், நீங்கள் திரும்ப செல்லுங்கள், அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள், மீண்டும் இந்த போர்க்களத்திற்கு வந்து அவர்கள் வெற்றியை வாங்கி தருவார்கள். சஅத் இப்னு முஆதுடைய வார்த்தைகள் எல்லாம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ரசூலுல்லாஹ்விடத்தில் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகளை எல்லாம் தங்கத்தில் பதித்து விடலாம். அவ்வளவு கண்ணியத்தோடு
அவ்வளவு வீரத்தோடு பேசப்பட்ட வார்த்தைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். மக்காவுடைய படை, அபூஜஹலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய படை. இந்த படை முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பற்றி அறியவில்லை. எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள், யார் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது. அதற்காக அபூஜஹல் ஒரு மனிதரை அனுப்புகிறார், உமைர் இப்னுல் வஹப். இவரை அனுப்பி, உமைரே நீ செல், மதீனாவுடைய படையுடைய எண்ணிக்கையை அறிந்து வா. உமைர் இப்னுல் வஹப் வருகிறார். அங்குமிங்கும் தேடி பார்க்கிறார். பத்ருடைய போர்க்களத்தில் ஒரு சிறிய குழு தங்கி இருப்பதை அறிகிறார். அதை பார்க்கிறார். அங்குமிங்கும் போகிறார், வேறு எந்த படையும் இல்லை. திரும்பி வருகிறார் அபூஜஹலிடத்தில். அபூஜஹலே, நான் சென்றேன், பார்த்தேன், எதையும் பார்க்க முடியவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டேன், நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த படை மரணம் என்ற சோதனையை சுமந்து வந்திருக்கிறது. இவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒன்றை அறிந்து கொள் அபூஜஹலே, நாம் அவரில் ஒருவரை வெட்டுவதற்கு முன்னால் அவர்களில் ஒருவர் எம்மை வெட்டாமல் இருக்க மாட்டார். அவர்கள் அவ்வளவு மரணத்தை எதிர்பார்த்தே இங்கே வந்திருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. இதற்கு மேல் நாம் அழிந்து விட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரியும். முடிவு உன் கையில். ஹக்கீம், உத்பா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூஜஹலை சொல்கிறார்கள், அபூஜஹலே, இனிமேல் நாம் போர் செய்ய வேண்டாம், திரும்பி விடுவோம். ஆனால் அபூஜஹல் தன்னுடைய திமிரில் உறுதியாக இருக்கிறான், போரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று. முஸ்லிம் படையுடைய எண்ணிக்கையை அவர்கள் அறிகிறார்கள். குறைஷி படையுடைய எண்ணிக்கை முஸ்லிம்களுக்கு தெரிகிறது. மறுநாள் காலை, ரமதான் மாதம் 17வது நாள், பத்ருடைய போர்க்களத்துடைய ஆரம்ப நாள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருடைய படையை அழைத்து வருகிறார்கள். குறைஷிகளும் தங்களுடைய படையை அழைத்து வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஷ்ரிக்குகளை பார்க்கிறார்கள். 1000 முஷ்ரிக்குகள், குறைஷி தலைவர்கள் இருப்பதை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் கிப்லாவை முன்னோக்குகிறார்கள். தன்னுடைய கரத்தை உயர்த்துகிறார்கள். யா அல்லாஹ், நீ அளித்த வாக்குறுதியை நிறைவேற்று. நீ எதை சொன்னாயோ அதை எனக்கு கொடு. யா அல்லாஹ், இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத மின் அஹ்லில் இஸ்லாம் லா துஅபத் ஃபில் அர்த். இந்த படை, இந்த முஸ்லிம்களுடைய படை இந்த போரில் அழிந்து விட்டால் இதற்கு மேல் இந்த பூமியில் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார். என்ன அர்த்தம்? நீ வெற்றியை கொடுத்தே ஆக வேண்டும். யா அல்லாஹ், எங்களிடத்தில் எதுவும் கிடையாது, ஆயுதங்களும் கிடையாது, அவர்களை போன்ற எண்ணிக்கையும் கிடையாது. நீ அளித்த வாக்குறுதியின் மேல் நம்பிக்கை இருக்கிறது. நீ வெற்றி அளிப்பாய் என்பதில் நாங்கள் உறுதியோடு இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கூறிவிட்டு வரிசைப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹ் நேரடியாக களத்தில் வந்து எல்லா சஹாபாக்களையும் வரிசையில் நில்லுங்கள், பத்ருடைய போர்க்களம், வரிசையில் நில்லுங்கள் எல்லா சஹாபாக்களும் வரிசையை சரிபடுத்துகிறார்கள். ஸபாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மட்டும் வரிசையை விட்டு வெளியே வந்து நிற்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் இருந்த ஒரு குச்சியை வைத்து இஸ்தவ் யா ஸவாத், வரிசையை சரிபடுத்து ஸவாதை என்று சொன்னார்கள். ஸபாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்கள் தொல்லை கொடுத்து விட்டீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் சொன்னார்கள், ஸவாதை யாரிடத்திலே பேசுகிறாய்? இது முடியாது, ரசூலுல்லாஹ்வை நான் பழிதீர்த்தே ஆக வேண்டும். என் இடுப்பில் குத்தி விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸவாதை இதோ குச்சி கையில் வைத்துக்கொள், என்னை குத்து. ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குச்சியை வாங்கியவுடன் அதை தூக்கி எறிந்து ரசூலுல்லாஹ்வை கட்டி அணைத்தார். யா ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸவாதை ஏன் இப்படி செய்கிறாய்? ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய நிலைமையை நீங்கள் அறிகிறீர்கள். இதோ எதிரி படை, இதில் சென்று நாங்கள் திரும்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது. இந்த பூமியில் இருந்து நான் செல்லும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், அதனால் செய்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸவாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அந்த படைக்கு ஆர்வத்தை கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியின் மீது நம்பிக்கை வையுங்கள், உறுதியோடு அம்பை எய்யுங்கள், எந்த நேரத்திலும் பின்வாங்கி விடாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான், முன்னேறுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கூறிவிட்டு அபூபக்கரை அழைத்துக் கொண்டு சஅத் அவர்கள் அமைத்த அந்த பரணின் மீது அமைந்து கொள்கிறார்கள். சஅத் இப்னு முஆதே காவலாளியாக நின்று கொள்கிறார். எல்லா சஹாபாக்களும் முன்னே முஸ்அப் இப்னு உமைருடைய தலைமையில், அலி இப்னு அபி தாலிப் அவர்களுடைய தலைமையில் முன்னால் வருகிறார்கள். போர்க்களம் ஆரம்பமாக போகிறது. யார் போரை தொடங்குவது?
காபிர்கள் தொடங்காத வரை முஸ்லிம்கள் தொடங்க மாட்டார்கள். எல்லா போரிலும் இதுதான் நியதி. காபிர்களிடமிருந்து அஸ்வத் இப்னு அப்துல் அசத் என்ற ஒரு தீய குணமுடையவன் முன்னால் வருகிறான். நான் எப்படியாவது அந்த முஸ்லிம்கள் கைப்பற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தடாகத்தை அடைந்தே தீருவேன். அங்கே தண்ணீர் எடுத்து திரும்பி வருவேன், அல்லது அங்கேயே நான் மடிந்து சாவேன். அந்த தண்ணீர் தடாகத்தை அடைவதுதான் என் நோக்கம் என்று கூறி போர்க்களத்திலே உள்ளே நுழைகிறான். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா அந்த அஸ்வத் இப்னு அப்துல் அசத் வருவதை பார்த்தவுடன் வேகமாக சென்று அவனை வெட்டுகிறார்கள். அவன் தடாகத்தை நோக்கி தவண்டு தவண்டு வந்து தடாகத்தின் உள்ளேயே விழுந்து விடுகிறான். அந்த வெறி அடைய வேண்டும் என்ற அந்த ஆசை அவனை தடாகத்தின் அருகிலே வருகிறான். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் மேலும் வெட்டுகிறார்கள். அவன் அங்கே இருக்கிறான். போர் தொடங்குகிறது. குறைஷிகளிடமிருந்து 3 பேர் முன்னால் வருகிறார்கள். அப்படித்தான் போர் ஆரம்பமாகும். 3 முன்னால் வருகிறார்கள். உத்பா, ஷைபா, அல் வலீத் இப்னு உத்பா. சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய குறைஷி தலைவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அன்சாரிகளை அனுப்புகிறார்கள். அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவுஃப், முஅவ்வித், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா 3 வருகிறார்கள். அங்கே உத்பா, ஷைபா, அல் வலீத் 3 இருக்கிறார்கள். அந்த 3 இந்த அன்சாரி தோழர்களை பார்த்தவுடன் கேட்டார்கள், நீங்கள் யார்? அப்போது சொன்னார்கள், நாங்கள் அன்சாரிகள். அந்த குறைஷி தலைவர்கள் சொன்னார்கள், உத்பாவும் ஷைபாவும் சொன்னார்கள், நீங்கள் எங்களுக்கு சமமான கண்ணியமுடையவர்கள், உங்களை அழிப்பது எங்களுடைய நோக்கமே கிடையாது. நீங்கள் சென்ற அந்த குறைஷி அடிமைகளை வர சொல்லுங்கள், அவர்களுக்கும் எங்களுக்கும் தான் இங்கே போரை தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது. நீங்கள் அன்சாரிகள், கண்ணியமானவர்கள், திரும்ப செல்லுங்கள். முஹம்மது, உன் படையை அனுப்பு, ஏன் நீ அடுத்த ஆளை அனுப்பி கண்காணிக்கிறாய் என்று குறைஷிகள் சத்தமிடுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபித்தோழர்களை சொன்னார்கள், எழுந்து செல்லுங்கள். கும் யா உபைதா, கும் யா ஹம்சா, கும் யா அலி. 3 யார்? குறைஷி தலைவர்கள். கும் யா உபைதா, கும் யா ஹம்சா, கும் யா அலி. நீங்கள் 3 செல்லுங்கள். இந்த 3 முன்னால் வருகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸ், உத்பா என்ற அந்த குறைஷி தலைவரை எதிர்க்கிறார்கள். ஹம்சா, ஷைபாவை எதிர்க்கிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், வலீதை எதிர்க்கிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் சந்தித்த உடனேயே ஷைபாவை கொண்டு விடுகிறார்கள். அலி இப்னு அபி தாலிப், வலீத் இப்னு உத்பாவை வெட்டி சாய்த்து விடுகிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸ் அவர்கள் உத்பாவை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், முடியவில்லை. அவருடைய காலை உத்பா வெட்டி விடுகிறார். வலீத் இப்னு உத்பாவை, உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸை உத்பா வெட்டி விடுகிறான் காலை. ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப், அலி இப்னு அபி தாலிப் இருவரும் அதை பார்த்தவுடன் உத்பாவை அவர்கள் கொலை செய்கிறார்கள். உபைதுல்லாஹ் இப்னு ஹாரிஸை தூக்கி வருகிறார்கள். போர் ஆரம்பமாகிறது. 2 படையும் ஒன்றோடு ஒன்று மோத ஆரம்பிக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்விடத்திலே மறுபடியும் பிரார்த்தனை செய்கிறார்கள், யா அல்லாஹ், வாக்குறுதியை நிறைவேற்று. இந்த படை அழிந்து விட்டால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள். நீ வெற்றியை கொடு யா அல்லாஹ் என்று தன்னுடைய கரத்தை தன்னுடைய அக்கில் தெரியும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் உயர்த்துகிறார்கள். மேலாடை கீழே விழுகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அருகில் இருந்தவர்கள் அந்த மேலாடையை போற்றி அல்லாஹ்வுடைய தூதரை, போதும் உங்களுடைய அழுகை, போதும் உங்களுடைய பிரார்த்தனை, அல்லாஹ் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டான், அல்லாஹ் வெற்றியை அளித்தே தீருவான் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரை ஆர்வப்படுத்துகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது அழுது பிரார்த்தனை செய்து தன்னுடைய கரத்தை கீழே போட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. சூரத்துல் அன்ஃபாலுடைய 9வது வசனம் அதை சொல்லுகிறது. இஸ் தஸ்தகீஸூன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும். அல்லாஹ்விடத்திலே உதவியை நீங்கள் தேடிய பொழுது அல்லாஹ் பதிலளித்தான். என்ன அல்லாஹ்வுடைய உதவி வந்தது? அன்னி முமத்திதுக்கும் பிஅல்ஃபின் மினல் மலாயிகா. 1000 மலக்குமார்களை அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மலக்குகளுக்கு சொன்னான். சூரத்துல் அன்ஃபாலுடைய 12வது வசனம் சொல்லுகிறது, இது யூஹி ரப்புக இலல் மலாயிகா அன்னி மஅக்கும். மலக்குகளை நீங்கள் செல்லுங்கள், நான் உங்களோடு இருக்கிறேன். யார் சொன்னது? அல்லாஹ். அந்த ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள், காஃபிர்களின் உள்ளத்திலே பயத்தை நான் போடுகிறேன், அவர்களுடைய கழுத்தை நீங்கள் வெட்டுங்கள். அல்லாஹ் கட்டளை இடுகிறான், கழுத்தை வெட்டுங்கள், அவர்களுடைய விரல் நுனிகளையும் தரித்து விடுங்கள்.
அல்லாஹ்வுடைய உதவி போர்க்களத்திலே வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்ஷிர் யா அபூபக்கர், அபூபக்கரை நற்செய்தி பெற்றுக்கொள், அதாக நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வந்து விட்டது. இதோ ஜிப்ரீல் தன்னுடைய குதிரையுடைய கடிவாளத்தை பிடித்தவராக தூசியை கிளப்பிக் கொண்டு போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து விட்டார். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சயுஹ்ஸமுல் ஜம்அ வ யுவல்லூன துபுர். சூரா கமருடைய 45வது வசனத்தை சொன்னார்கள், இந்த கூட்டம் அழிந்தே தீரும், இவர்கள் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், இந்த வசனம் இறக்கப்பட்டதிலிருந்து இப்போதுதான் எனக்கு புரிந்தது இந்த வசனம் எதை சொல்லுகிறது என்று. ஆம், இந்த கூட்டம் அழிக்கப்படும், இவர்கள் பின்னால் புறமுகுது காட்டி ஓடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே இருந்த மண்ணை எடுத்து ஷாஹத்தில் உஜூஹ், அவர்களுடைய முகங்கள் எல்லாம் நாசமாகட்டும் என்று கூறி எறிந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைப்பிடியால் எறிந்த அந்த மண் எல்லா குறைஷிகளுடைய முகத்திலும் விழுந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்ஃபாலுடைய 17வது வசனத்தில் அதை சொல்கிறான், வமா ரமைத இஸ் ரமைத வலக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் தான் அதை எறிந்தான் நபியே, அல்லாஹ் தான் அதை கொண்டு போய் சேர்த்தான் அவர்களுடைய முகத்திலே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலி இப்னு அபி தாலிப் அபூபக்கரையும் பார்த்து, உங்களில் இருவரில் ஒருவரோடு ஜிப்ரீல் இருக்கிறார், உங்களில் இருவரில் ஒருவரோடு மீகாயில் இருக்கிறார். சுப்ஹானல்லாஹ். மலக்குகளுடைய தலைவர்கள் அங்கே இறங்கி விட்டார்கள். 1000க்கும் 1000 மலக்குமார்கள், சரியான எண்ணிக்கை அளவு 1000 மலக்குமார்கள் பத்ருடைய போர்க்களத்தில் இறங்குகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொன்னார்கள், ஒரு நபித்தோழர் ஒரு குறைஷியை, ஒரு காஃபிரை வெட்டுவதற்காக வாளை உயர்த்துகிறார், அதற்கு முன்னால் அவருடைய தலை பூமியில் விழுந்து கிடந்தது. மேலே இருந்து ஒரு சப்தம் அந்த நபித்தோழர் கேட்டார், அக்திம் ஹைசூம், ஹைசூமே முன்னேறு, அவருடைய தலையை நீ துண்டித்து விடு என்று மலக்குகள் பேசுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் வாளை உயர்த்துவார்கள், அதற்கு முன்னால் அவர்களுடைய தலைகள் எல்லாம் கீழே கிடக்கும். அல்லாஹ்வுடைய உதவியால் முழுவதும் அந்த போர்க்களம் சூழப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இந்த செய்தியை கொண்டு வந்த பொழுது சொன்னார்கள், ஆம், நீங்கள் உண்மையைத்தான் சொன்னீர்கள், இதை செய்தது 3வது வானத்தில் உள்ள மலக்குகள் என்று. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போரில் மேலும் ஆர்வப்படுத்துகிறார்கள். கூமு இலல் ஜன்னா, சஹாபாக்களை முன்னேறுங்கள், சொர்க்கத்திற்காக எழுந்திருங்கள், அது வானம் பூமிகளை வியாபித்திருக்கும். அப்போது உமைர் இப்னு ஹுமாம் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, உமைர் ரலியல்லாஹு அன்ஹு இதை கேள்விப்படுகிறார். பஹ் பஹ், அடடா அடடான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பஹ் பஹ் அப்படிங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமைரே ஏன் இப்படி சொல்கிறாய், நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? சொர்க்கத்தை பற்றி பேசும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உமைர் அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தையை நான் எதற்காகவும் சொல்லவில்லை, அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இல்லா ரஜாஅத நகூன மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்தில் ஒருவனாக நான் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் சொல்கிறேன். சொர்க்கவாதிகள் ஒருவனாக நான் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, ஏன் கவலை, நீ அதில் உள்ளவன் தான். அல்லாஹு அக்பர். ஏன் கவலை, நீ அதில் உள்ளவன் தான். கையில் பேரித்தம்பழத்தை உமைர் அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை சொன்னவுடன் அதை தூக்கி எறிந்து சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொர்க்கத்தை குறித்து நற்செய்தியை சொன்னதற்கு பிறகு இந்த பேரித்தம்பழம் சாப்பிட்டு முடிக்கும் நேரத்திற்கு கூட இந்த பூமியில் உயிர் வாழ்வதை நான் வெறுக்கிறேன். அல்லாஹு அக்பர். தூக்கி எறிந்தார், போரில் நுழைந்தார், கொல்லப்படும் வரை போராடினார், ஷஹீதானார். ஃபஇன்னக மின் அஹ்லிஹா, அந்த சொர்க்கத்தை அவர் அடைந்தார். அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கே இருந்தார்கள்? அவர்கள் போரை வழிநடத்த மட்டும் செய்தார்களா, போரில் கலந்து கொண்டார்களா? வரலாற்று ஆசிரியர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போரில் நேரடியாக பங்கு கொண்டார்களா இல்லையா என்று. ஆனால் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய 2 வார்த்தையும் ஒன்றை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ரசூலுல்லாஹ் சில நேரம் போரில் கலந்து கொண்டார்கள் நேரடியாக, சில நேரம் பரலில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதிரிகளுக்கு மிக அருகாமையில் ரசூலுல்லாவை நாங்கள் பார்த்தோம். ரசூலுல்லாவை கொண்டு அவர்களுக்கு பின்னால் நின்று நாங்கள் பாதுகாப்பை அடைந்து கொண்டோம். ரசூலுல்லாவை முன்னாலாக்கி நாங்கள் பின்னால் இருந்து கொண்டு பாதுகாப்பை பெற்றுக் கொண்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நிலையில் பார்த்தோம். எதிரிகளுக்கு மிக அச்சுறுத்தக்கூடியவராக அந்த போர்க்களத்தில் ரசூலுல்லாஹ் திகழ்ந்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அதே அலி இப்னு அபி தாலிப் சொல்கிறார்கள், பத்ருடைய போர்க்களத்தில் ரசூலுல்லாவை தேடினேன், அவர்கள் இருந்த இடத்தை நோக்கி சென்றேன், அங்கே ரசூலுல்லாஹ் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டிருந்தார்கள்.
இரண்டாவது முறை பார்க்க சென்றேன், சுஜூதில் துஆ செய்தார்கள். மூன்றாவது முறை பார்க்க செய்தேன், சுஜூதில் துஆ செய்தார்கள். நான்காவது முறை சென்று அங்கு ரசூலுல்லாஹ் இல்லை. எங்கே பார்த்தேன்? படையில் பார்த்தேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையில் முழுவதுமாக கலந்து கொள்ளவில்லை. கொஞ்ச நேரம் போர்க்களத்தில் இருந்தார்கள், கொஞ்ச நேரம் அல்லாஹ்விடத்தில் துஆவில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். இந்த போர்க்களத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் நாம் பார்ப்போம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போர்க்களம் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே ஒரு அறிவுரையை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். நீங்கள் பனு ஹிஷாமுடைய கோத்திரத்தார்கள், குறைஷிகளுடைய குடும்பத்தினுடைய பனு ஹிஷாமுடைய கோத்திரத்திலிருந்து யாரை நீங்கள் பார்த்தாலும் அவர்களை கொல்லாதீர்கள், அவர்களை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. ஏன்? அவர்கள் இந்த போரில் வற்புறுத்தப்பட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள், வற்புறுத்தப்பட்டுதான் அழைத்து வந்திருக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் அவர்களை நீங்கள் கொல்லக்கூடாது. குறிப்பாக அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலீபை நீங்கள் கொலை செய்யக்கூடாது. அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் அவரையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது. பனு ஹிஷாமுடைய கோத்திரத்திலிருந்து அபுல் பக்தரியும் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபையும், என்னுடைய சாச்சாவையும் நீங்கள் கொலை செய்யக்கூடாது. உடனே இருந்த அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அபு ஹுதைஃபா அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களை, எங்களுடைய பிள்ளைகளை, எங்களுடைய உறவினர்களை நாங்கள் வெட்ட வேண்டும், அப்பாஸை மட்டும் நாங்கள் வெட்டக்கூடாதா? அப்பாஸை நான் சந்தித்தால் என் வாழ் அவருக்கு பதில் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செவிமடுத்தவுடன் சொன்னார்கள், யா அபா ஹஃப்ஸ், யா அபா ஹஃப்ஸ், அயضربு வஜ்ஹ அம்மி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸைஃப், ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சாவை உன் வாளால் நீ வெட்டுவாயா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அனுமதி அளியுங்கள், இந்த முனாஃபிக்கை நான் வெட்டி வீழ்த்துகிறேன். சஹாபி அறியாமல் பேசுகிறார். அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு என் வாழ்வில் நான் செய்த இந்த பாவத்திற்கு பரிகாரமாக நான் ஒரே வார்த்தையை தான் கேட்க விரும்பினேன், தௌபாவாக நான் ஷஹீதாவதை. அதற்கு பரிகாரம் இதுதான் என்று என் வாழ்நாள் முழுக்க நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இருவரையும் வெட்டுவதிலிருந்து தடை செய்தார்கள். அபுல் பக்தரி இப்னு ஹிஷாம் மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய தூதருக்கு உதவியாக இருந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறையை கடைபிடித்தார்கள். காஃபிர்களில் யார் தங்களுக்கு உதவி செய்தார்களோ அவர்களிடத்தில் கண்ணியத்தோடு நடந்து கொண்டார்கள். அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் எல்லாரும் காஃபிர் தான், எல்லாருமே நமக்கு எதிரி தான் சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கிடல. நீங்க நம்ம பல பேர் கணக்கிடுற மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களிடத்தில் உதவிக்காக இருந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபா அபி தாலிப், அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்குல 2 வருடத்திற்கு மேலாக ஒதுக்கி வைக்கப்பட்ட பொழுது அபுல் பக்தரி தான் அபுல் பக்தரி அந்த குறைஷி தலைவர்கள் ஒருவர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அந்த உடன்படிக்கை அவர்தான் காரணமாக இருந்தார். அதனால் ரசூலுல்லாஹ் அவரை வெட்டுவதிலிருந்து தடை செய்தார்கள். ஆனால் அபுல் பக்தரியை இன்னொரு நபி தோழர் சந்திக்கிறார். அவரை வெட்டுவதற்கு செல்லும் பொழுது அபுல் பக்தரி அவர்களை பார்த்து சொன்னார், யா அபுல் பக்தரி, கொஞ்சம் விலகிக்கொள், ரசூலுல்லாஹ் உன்னை கொலை செய்யக்கூடாது என்று சொன்னார்கள். இதோ என் தோழர், அவரை விட்டு விடுவாயா? உன் தோழருக்கெல்லாம் விதிவிலக்கு கிடையாது, அவரை நாங்கள் இந்த போரில் தண்டித்தே ஆகுவோம். அப்போ சொன்னார், இந்த போர்க்களத்தில் என் நண்பருக்கு ஒரு உதவி என்றால் நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி அவரை போர் புரிஞ்சாங்க. வற்புறுத்தப்பட்டதன் காரணமாக அபுல் பக்தரியை சஹாபாக்கள் கொலை செய்தார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பிறகும் வேறு வழி இல்லாமல் தங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக அபுல் பக்தரி கொலை செய்யப்பட்டார். இந்த போர்க்களத்தில் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வு பிலால் இப்னு ரபாஹ் உமையா இப்னு கலஃபை கொலை செய்தது. உமையா இப்னு கலஃப் பிலால் அவர்களுடைய எஜமானர். பிலால் அவர்களுக்கு கொடுமைப்படுத்தி பாறையை நெஞ்சில் வைத்து பாலைவனத்தில் பைத்தியம் போல இழுத்து வர சொன்ன உமையா இப்னு கலஃப் அவரை பிலால் இப்னு ரபாஹ் அவர்கள் நேரடியாக கொலை செய்தார்கள். குறிப்பாக இந்த போர்க்களத்தில் நடந்த மிக முக்கியமான நிகழ்வு ஹாதா ஃபிரௌனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்துடைய ஃபிரௌன் இவன் என்று அழைக்கப்பட்டவர் யார்? யார்? அபூஜஹல் கொலை செய்யப்பட்டது. யார் அபூஜஹலை கொலை செய்தது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த போரில் நான் நின்று கொண்டிருந்தேன். எனக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் மிகப்பெரிய படை வீரர்கள் இருப்பார்கள் எனக்கு உறுதிக்காக என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தா 2 சின்ன பசங்க நின்னாங்க. 2 சின்ன பசங்க என் பக்கத்துல நின்னாங்க. அவங்க என்ன கூப்பிட்டாங்க, யா அம் ஐன அபூஜஹல், எங்கே அபூஜஹல் என்று இவர் கேட்டார். நான் கேட்டேன் அவரை பார்த்து, அபூஜஹலை நீ ஏன்பா கேட்கிற? உனக்கு அபூஜஹலுக்கு என்னப்பா செய்ய முடியும்? அவரை எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா? யம் அன்னஹு யசுப் ரசூலுல்லாஹ், அவர் ரசூலுல்லாஹ்வை ஏசுவதா நான் கேள்விப்பட்ட.
அவரை நான் பார்த்தால் என் நிழலும் அவர் நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. ரெண்டு பேருடைய நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. இடதுபுறம் திரும்பி பார்த்தார். யாம் ஐனா அபூஜகல், எங்கே அபூஜகல், நீ என்ன செய்ய போற? ரசூலுல்லாஹ்வை திட்டத நான் கேள்விப்பட்ட, அவரை நான் பார்த்த, அவர் நிழலும் என் நிழலும் பிரியாது, அவர் கொல்லப்படும் வரை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ஆச்சரியப்பட்டார்கள். கொஞ்சம் நேரம் போனதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் யாரை தேடிக் கொண்டிருக்கிறீர்களோ அதோ அவர் அங்கே இருக்கிறார், அபூஜகல். நேரடியாக இருவரும் நுழைந்தார்கள் உள்ளே. முஆத் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹுமா சிறுவர்கள் சென்று அந்த அபூஜகலை ஒரே வெட்டு வீசினார்கள். இருவரும் மாறி மாறி அபூஜகலை வீசினார்கள். அபூஜகல் கீழே சாய்ந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருவரும் ஓடி சென்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நான் தான் அபூஜகலை கொன்றேன். அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தான் அபூஜகலை கொன்றேன். இருவருக்கும் சண்டை நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த இருவருடைய வாளை கொஞ்சம் காமியுங்கள் என்று. இருவரும் வாளை காண்பித்தார்கள். இருவருடைய வாளிலும் ரத்தம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இருவரும் தான் அவரை கொன்றீர்கள். போர் முடிந்ததற்கு பிறகு அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர் முடிந்ததற்கு பிறகு அபூஜகலை தேடி வருவது யார் என்று கூறினார்கள். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அபூஜகலை தேடி அவருடைய உடம்பை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த போர்க்களம் முழுக்க அல்லாஹ்வுடைய வெற்றியால் எல்லா சஹாபாக்களும் பாதுகாப்போடு ஈமானோடு அல்லாஹ்வுடைய உதவியோடு இந்த போர்க்களத்தை வெற்றியுடைய பாதைக்கு அழைத்து செல்கிறார்கள். குறைஷிகள் புறமுகுது காட்டி ஓட ஆரம்பிக்கிறார்கள். தோல்வியை குறைஷி படை உணர்கிறது, வெற்றியை முஸ்லிம் படை உணர்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய முடிவுக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார்கள். அன்சாரிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கலந்து கொண்ட தோழர்களில் 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். 14 சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள். 6 முஹாஜிர்கள் 8 அன்சாரிகள். 6 முஹாஜிர் தோழர்கள் 8 அன்சாரிகள் ஷஹீதாகிறார்கள். எதிரி படையில் குறைஷிகளில் 70 குறைஷிகள் கொல்லப்பட்டார்கள். மீது இருக்கக்கூடிய எல்லோரும் கைதிகளாக சிறைபிடிக்கப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போரில் கொல்லப்பட்ட அந்த குறைஷிகள் காஃபிர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் என்னுடைய குடும்பத்தார்களில் மிக கெட்டவர்கள். இந்த மக்கள் என்னை உண்மைப்படுத்தினார்கள், ஆனால் நீங்களோ என்னை பொய்ப்படுத்தினீர்கள். இந்த மக்கள் எனக்கு உதவி செய்தார்கள், ஆனால் நீங்களோ என்னை கைவிட்டீர்கள். இந்த மக்கள் என்னை அரவணைத்தார்கள், ஆனால் நீங்களோ என் குடும்பத்தார்களாக இருந்தும் என்னை வெறுத்தீர்கள், என்னை வெளியேற்றினீர்கள். யா ஃபுலான் இப்னு ஃபுலான், ஒவ்வொருவரையும் பெயரிட்டு அழைத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நீயே அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாயா? அல்லாஹ் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை பெற்றுக்கொண்டாயா என்று கேட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் இப்னு கத்தாப் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் இறந்து விட்டார்கள், அவர்கள் எப்படி செவிமடுப்பார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நேரத்தில் அவர்கள் உங்களை விட அதிகமாக செவியேற்பவர்களாக இருக்கிறார்கள் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றியுடைய அறிவிப்பை அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த போர்க்களத்தில் அறிவித்தார்கள். குறைஷிகள் எல்லோரும் கைது பிடிக்கப்பட்டார்கள். பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட அத்துணை நபித்தோழர்களும் அல்லாஹுவால் சான்று கொடுக்கப்பட்ட நபித்தோழர்களாக மாறினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஹுவல்லதி அய்யதக பினஸ்ரிஹி வபில் முஃமினீன். நபியே, அல்லாஹ் தான் அவனுடைய உதவியை கொண்டும் முஃமின்களை கொண்டும் உங்களை பலப்படுத்தினான். யாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்? சஹாபாக்களை யாராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான்? முஃமின்களாக அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிற்கு அவங்க இந்த போர் முடிந்ததற்கு பிறகு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த போரில் ஷஹீதாகிறார்கள். அவருடைய தாயார் சந்திக்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் மகன் ஹாரிஸா இந்த போரில் கொல்லப்பட்டு விட்டார், ஷஹீதாக்கப்பட்டு விட்டார். அவருடைய நிலைமை என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? அவர் சொர்க்கத்தில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், பொறுமையோடு நான் இருக்கிறேன். அவருக்கு வேறு ஏதாவது நிலைமை ஆகிவிட்டால் நான் என்ன செய்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே, ஏன் உனக்கு கவலை? ஏன் உனக்கு கவலை? சொர்க்கம் என்ன ஒரு சொர்க்கமா? எத்தனையோ சொர்க்கங்கள் உண்டு. ஆனால் உன்மகனோ வ இன்னஹு லஃபி ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அஅலா, உன்மகன் ஹாரிஸாவோ ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த போர்க்களம் முடிந்தது சில ஆண்டுகளுக்கு. ஃபத்ஹ் மக்காவுடைய நேரத்தில் ஹாத்திப் இப்னு அபீ பல்தஆ ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடிய இந்த செய்தியை பற்றி குறைஷிகளுக்கு தன்னை அறியாமலேயே அறிவிக்க ஒரு கடிதத்தை எழுதுகிறார். ஒரு குற்றம் தான் இது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் போன்ற நபி தோழர்களை அனுப்பி, ஒரு பெண் செல்வாள், அந்த பெண் அந்த தோட்டத்தில் இருப்பாள், அவளிடத்திலிருந்து அந்த கடிதத்தை நீங்கள் பறித்து வாருங்கள் என்று சொன்னார்கள். அந்த கடிதம் பறித்து வரப்பட்டது. அதில் எழுதப்பட்டிருந்தது ஹாத்திப் இப்னு அபி பல்தஆ என்ற நபித்தோழரிடமிருந்து குறைஷிகளுக்கு எழுதப்படுவது. ரசூலுல்லாஹ் கிளம்பி மக்காவை நோக்கி வருகிறார்கள். ரசூலுல்லாஹ் ஹாத்திபை அழைத்து கேட்டார்கள், ஹாத்திபை ஏன் இப்படி செய்தாய்? யா ரசூலல்லாஹ், என்னுடைய குடும்பத்தார்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கவலையில் இப்படி செய்து விட்டேன், மன்னித்து விடுங்கள். உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அனுமதி கொடுங்கள், இந்த ஹாத்திபை நான் வெட்டி வீசுகிறேன், முனாஃபிக் இவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, யாரை முனாஃபிக் என்கிறாய்? உனக்கு தெரியுமா, பத்ருடைய போர்க்களத்தில் கலந்து கொண்ட நபித்தோழர்களை பார்த்து அல்லாஹ் கூறினான், யஅமலு மா ஷி'தும் ஃபகத் கஃபர்து லக்கும். நீங்கள் எதை வேண்டுமானாலும் இதற்கு பின்னால் செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான். அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் கிடையாது, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான், எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று. அப்படிப்பட்ட நபித்தோழரை பார்த்தா நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள். வேறொரு ரிவாயத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதப்த. உமர் இப்னு கத்தாப் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அவர் நரகவாதியாக இருப்பார், ஹாத்திப் நரகத்தில் நுழைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கதப்த யா உமர், நீ பொய் சொல்கிறாய், ஹாத்திப் சொர்க்கத்தில் நுழைவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லை யதுகுலன் நார் ரஜுலுன் ஷஹித பத்ரன் வல் ஹுதைபிய்யா. சொர்க்க நரகத்தில் ஒரு மனிதன் நுழையவே மாட்டான், அவன் பத்ரிலும் ஹுதைபியாவிலும் கலந்து கொண்டிருந்தால். அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ்வுடைய உதவியோடு, அல்லாஹ்வுடைய வெற்றியோடு இந்த பத்ருடைய போர்க்களம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முஃமின்களுக்கும் மிகப்பெரிய வெற்றியாக மாறியது. குறைஷிகளுக்கு, காஃபிர்களுக்கு மிகப்பெரிய தோல்வியாக, ஈடுகட்ட முடியாத தோல்வியாக மாறியது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் இந்த பூமியில் வேரூன்றுவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி பத்ர். இந்த போர்க்களம் எமக்கு தருகின்ற பாடம், முஃமின்களிடத்தில் இருந்த உறுதி, தங்களுடைய எண்ணிக்கையின் மீது அவர்கள் நம்பிக்கை கொள்ளாமல் அல்லாஹ்வுடைய உதவியின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் அவர்கள் கொண்டிருந்த அந்த நம்பிக்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலைமையில் இந்த போர்க்களத்தில் அவர்களுக்கு வெற்றியை தந்தது. ஆம், எண்ணிக்கை எல்லாம் அல்லாஹ்விற்கு கணக்கு கிடையாது. நீங்கள் எவ்வளவு எண்ணிக்கையில் வாழ்கிறீர்கள் என்பதெல்லாம் அல்லாஹ்விற்கு முக்கியம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் எதிரிகள் என்னுடைய சமூகத்தின் மீது பாய்வார்கள், பசியில் இருப்பவன் உணவின் விரிப்பை நோக்கி பாய்வதை போன்று. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நாளில் நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் வாழ்வோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருப்பீர்கள். ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்று உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? உங்களுடைய எண்ணிக்கை உலகத்தில் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த நுரைக்கு என்ன மதிப்போ அதுதான் உங்களுடைய மதிப்பாக இருக்கும். யா ரசூலல்லாஹ், எப்படி மாறும் நிலைமை? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வஹனை சாட்டுவான். யா ரசூலல்லாஹ், வமல் வஹன்? வஹன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத். உலக ஆசை, மரணத்தை வெறுக்கக்கூடிய சூழ்நிலை உங்கள் உள்ளத்தில் உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எண்ணிக்கை அளவு இந்த உலகத்தில் அதிகமானவர்கள் யார்? கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் கணக்கின் அடிப்படையில் இரண்டாவது. நமக்கென்ற கண்ணியம், நமக்கென்ற வெற்றி, நமக்கென்ற உதவி சந்தேகம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பத்ருடைய போர்க்களத்தில் சஹாபாக்களுக்கு இருந்த அந்த உறுதியும் அந்த ஈமானும் எம்மிடத்தில் இருந்தால், வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன், மூமின்களுக்கு உதவி செய்வது அல்லாஹ் தன் மீது கடமையாக்கிய கடமை. வலா தஹினு வலா தஹ்ஸனு வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், பயம் கொள்ள வேண்டாம், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் முஃமின்களாக வாழ்ந்தால். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பத்ருடைய போர்க்களத்தில் இருந்து பாடம் படிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் எம்மை ஆக்குவானாக. இந்த நிகழ்வுகளை உள்ளத்தில் ஏற்று இதன் மூலமாக படிப்பினை பெற்று இது நம்முடைய வாழ்வில் செயலாக கொண்டு வருவதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக நாடுகளில் முஸ்லிம்கள் படக்கூடிய சிரமங்களை, கஷ்டங்களை நீக்கி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களுக்கு சஹாபாக்களுடைய காலத்தில் எப்படி வெற்றியை அளித்தானோ அது போன்று எம்முடைய காலத்திலும் அல்லாஹ் வெற்றியை அளிப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். பாரக்கல்லாஹு லக்கும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ்.
நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.